ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோன்னா 1 kg டேஸ்டியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 1 kg கேக் ரெடி பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா போர்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் லேயரை வச்சு சுகர் சிரப்பால் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணலாம். நான் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு எப்போவுமே ஸ்ட்ராபெரி க்ரஸ் சேர்த்து தான் பண்ணுவேன். அப்போ தான் கேக் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். க்ரஸ்ஸு சேர்த்ததுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட் சேர்த்துக்கலாம். செகண்ட் லேயரையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். கேக்கை க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் எனக்கு ஒரு மாடல் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி தான் இந்த கேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஒயிட் சாக்லேட்டை கேக்கோட சைடில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்கில் பெரிய டிசைன் எதுவும் கிடையாது, சிம்பிள் தான். அவங்க மாடல் அனுப்பின மாதிரியே இந்த கேக்கை பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம ரோஸர் டிசைன் கொடுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கேக்கில் சுகர் பால்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா போர்டில் நேமும் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.